இளைஞர்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முப்படையர்கள் அரசு அபிராம மீட்பு மாநாடு பேரரசர் முத்தையருடைய 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற இந்த சமூகம் ஆயிரம் கால வரலாறு கொண்ட சமூகம். ஏன்னா பேரரசுடைய வயது 1350. தமிழகத்திலே வேற எந்த சமூகத்திற்குமே இல்லாத நீண்ட நெடிய வரலாறு நமது முத்தையர் சமூகத்திற்கு மட்டுமே இருக்கிறது. வரலாறு மிகப்பெரியது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கணும்னு சொன்னா 1,25,00,000 பேர் முத்தையர் சமூகத்தில் இருக்கிறோம். வரலாறை ஒரே வழியில் சொல்ல முடியும். இந்த முப்பாட்டனுக்கு வயசு 1350. மக்கள் தொகையை நாம 1 கோடி சொல்லலாம், 1.5 கோடி சொல்லலாம், 2 கோடி கூட சொல்லலாம். அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். யாரெல்லாம் தமிழகத்தில் நாங்கள் பெரும்பான்மையான சமூகம் என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய பெரும்பான்மையை தமிழகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா வன்னியர் சமூக மக்கள் வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு என்கிற பெயரில் பெரும் கூட்டத்தை கூட்டி தமிழகத்தை ஆடக்கூடிய 2 திராவிட கட்சியையும் மிரட்டி பணிய வைத்து அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதே போலதான் பழையர் சமூக மக்களும் நாங்கள் பெரும்பான்மை சொல்லல, சொல்லை செயலாக்கி இருக்கிறார்கள். அவர்களும் இப்ப சமீபத்தில் போட்ட மகளிர் மாநாட்டில் 10 லட்சம் மகளிர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. மகளிர் மட்டும். அப்ப ஆட்சியாளர்கள் இந்த சமூகங்களை பார்த்து பயந்து இந்த சமூகத்திற்கான கோரிக்கை என்ன, இவர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை இருக்கிறது சொன்னா அதையும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். ஆனால் நாம மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழ்கிற சமூகம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்பதான் கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தமிழக முதல்வர் கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்வில் பேரரசருடைய வயது 1350 வரலாற்றை பதிவு செய்தேன். மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் இந்த முத்தையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் கருணையோடு தாயுள்ளத்தோடு இந்த பெரும்பான்மையாக வாழ்கிற முத்தையர் சமூகத்தின் மீது கடைக்கண் பார்வை படமோடு பேசுகிறேன். அதன் பிறகு பேசுகிற முதல்வர் அவர்கள் கடைக்கண் பார்வையில் முழு பார்வையோ உங்க பக்கம் திரும்பணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்புதோ திரும்பலையோ நாம சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆட்சியாளர்கள் இந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த தொடக்கத்தை அப்படியே பயன்படுத்திக் கொண்டு வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் நமக்கான அரசு அதிமுக திமுக இதுவும் அரசியல் கட்சி தான், அரசியல்வாதிகள் தான். அவர்கள் இந்த மக்களுக்காக இயங்குவார்களா அப்படின்னு கேட்டா கட்சிக்காரர்கள்லாம் போகலாம். அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் வச்சு நீ போகாத எல்லா ஓட்டும் எனக்கு வேணும்னு அந்த ஒன்றிய செயலாளர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க சொன்னா இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர் அவர் மட்டும் வர்றது இல்லாம வராம போறது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு 50 குடும்பத்தை போகாத, இதான் மிகப்பெரிய சித்தாந்த செஞ்சு வெள்ளக்கான செஞ்சது இதுதான் சித்தாந்த செஞ்சுக்கணும்னா அதே மாதிரி கட்சிகளாக இந்த சமூகம் ஒவ்வொரு கிராமத்திலும் கூறு போடப்படும். பழையர் சமூகத்திலும் அதிமுகவிலையும் திமுகவிலையும் இருக்காங்க. ஆனா அவங்க சமூகத்துக்கு ஒன்று சொன்னா விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்தில் சொன்னா கிராமத்தில் இருக்க அத்தனை தாய்மார்களும் பெரியவங்களும் இளைஞர்களும் ஒட்டுமொத்தமா விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரில் இருக்கிறாங்க.
அதே மாதிரிதான் வன்னியர் சமூக மக்களும் அதிமுக, திமுக, பிஜேபி எல்லாத்துலயும் பொறுப்பு இருப்பாங்க. ஆனா தன் பிறந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறாங்க. இதுதான் அந்த சமூகம் எல்லாம் தமிழகம் முழுக்க அறியப்படுகிற, தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நேரடியாக பேசக்கூடிய வல்லமை எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வருது. நாம மட்டும் அதிமுக காரன், திமுக காரன் நான் கேட்கிறேன், உங்க ஜாதி சான்றிதழ்ல வலைவழி இல்லாம அதிமுக காரன் இருக்கா? மாத்திருக்கீங்களா? திமுக காரனை மாத்திருக்கீங்களா? பிஜேபி காரனை மாத்திருக்கீங்களா? சாதி சான்றிதழ அதை மாற்ற முடியாது. நீ பிறப்பால் ஒரு வலையன். அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த சமூக அமைப்புல ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னா நீங்க வந்து நிற்கணும். இல்லைன்னா உங்க கட்சியினுடைய கட்டமைப்பை காலி பண்ண வேண்டியிருக்கும். அந்த முதல்ல இருக்கக்கூடிய திராவிட கட்சியில தேசிய கட்சியில தெரிஞ்சிடும். அப்படி ஒரே தலைமை ஏற்றால் மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரத்தை நிற்க முடியும். நான் பெரும்பான்மையாக இருக்கிற பிற சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நான் பஞ்சாயத்து ஆகணும்னு நினைக்கல. பிற சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நான் ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கல. பிற சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் உத்தரவாகிய நான் பெரும்பான்மையாக இருக்கிற நான் தான் உள்ளாட்சி பிரதிநிதியா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா வரணும். அதற்காக தான் மத்திய தமிழகமாக இருக்கக்கூடிய திருச்சியில வருகிற ஜனவரி 25 முத்திரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு, அரசியல் அதிகாரத்தை மீட்க போறோம். அதுக்காக நீங்கள் எல்லாம் எங்களோடு கைகோர்த்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பெரும்பான்மையான சமூகம் தமக்கான அரசியலை முன்னெடுக்கிறது, நாங்கள் எமக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருச்சிக்குவாங்க. மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற கிராம பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும், தமிழர் தேசிய கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் திறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.